மக்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறது புஷ்பா மீடியா சேனல். வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க. குயிக்காக வடையை தட்டி வச்சுட்டு ஒரு வடை ஒன்று கொடுக்கணுங்க. இந்த வடையை எடுத்துருவாங்க, இந்த வடையை எடுத்துருவாங்க. போதும் இந்த எடுத்துருவாருண்ணே. என்ன ஒன்று போதும், ஒன்று போதும். ஏன் ஒன்று போதும், ரெண்டு சாப்பிடுங்க. போதும், ஒன்று போதும். என்ன இப்போ பருப்பு வடையா? ஆமாம், பருப்பு வடை தான். என்ன எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. உங்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை தானே போட போகிறேன். வடை அந்த வடை பருப்பு வடைங்கிறீங்க, பருப்பை காணதில்ல. பருப்பெல்லாம் இருக்குது பாருங்க. என்ன வடை எவ்வளோ? ஒரு வடை ஒரு வடை வந்து 5 ரூபா தானே போடுறேன். 5 ரூபானாலும் இன்னும் கொஞ்சம் பெரியா போடலாம். அது வந்து அவ்வளோ இந்த சிலிண்டர் விலையெல்லாம் அதிகமாக ஏறிட்டுங்க. ஏன்னா இந்த வடையில் ஓட்டையாக காணும். ஓட்டை காணும் தானே, இந்த வாரேன். ஓட்டை வடை தானே, இந்த இருக்கு, இந்தாங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா ஓட்டை, இதான் ஓட்டை வடை. இந்தாங்க சாப்பிடுங்க. வடையில் கம்புச்சியில் ஓத்தையை போட்டு போட்டுதா அது வடையில் ஓட்டணுமா? அப்புறம் நீங்கள் ஓட்டை வடை கேட்டீங்கல்ல, அதுதான். இந்தாங்க பிடிங்க, ஓட்டை போட்டாச்சு. இந்தாங்க. ஆமாம், 2 வடைக்கு 10 ரூபா. சரி, ஒரு டீ ஒன்று போட்டுங்க. சரி, இந்த டீ போடுறேன். நல்லா பால் தூக்கலாம், நல்லா இனிப்பு தூக்கலாம். சரி, நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க ஒரு டீ. சரி சரி. பால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்டாங்க. என்ன நீங்கள் மட்டும் ஒரு ஆள் வச்சுக்கோங்க. ஆளெல்லாம் வச்சு கட்டுப்படி ஆகாதுங்க. சொல்லுங்க, நான் வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரேன். எனக்கு ஒரு எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்துருங்க. கொஞ்சம் இது எங்கங்க அதிகமாக ஓட மாட்டேங்குதுங்க. இந்தாங்க டீ. இப்போ ஒரு ஆளாக செய்ய பண்ணுறீங்களே. இந்தாங்க டீ. வடையை கொடுத்தா சாப்பிடணும் இல்லாமல் ஓட்டை இருக்கா ஓட்டை இல்லையான்னு கேட்டுக்கிட்டு பால் இப்படிதான். இந்த அந்த வடை இந்த வடை இருக்கா, அந்த வடை இருக்கா, இந்த வடை. ஓ வாங்க தம்பி, வாங்க வாங்க. என்ன வடையெல்லாம் ஆறி போச்சு போல இருக்கு. இந்தாங்க இந்தாங்க பேப்பர் எடுத்துங்க. 2 எடுத்துங்க தம்பி. அதே ஒன்று போதும். ஒன்று போதுமா? எல்லாம் ஆறி போயில எனக்கு. எப்போ காலைல போட்டதா? இல்லை, இப்போதான் நான் அப்பதான் போட்டு எடுத்து வச்சுட்டேன். சூடே இல்லையே. சூடு இப்போதான் நான் போட்டேன். சூடு இருக்கும் தம்பி. இன்னே பேப்பரா நேற்று பேப்பரா? இன்னே பேப்பர் தான். சரி, டீ போடலாம். போட்டு போகலாம். என்ன இன்னைக்கு நியூஸில் போட்டிருக்காங்க? என்னங்க டீ? நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல டீயா போட்டுருக்கேன். சாப்பிடுங்க நல்லா. வடை உங்களுக்கு 2 அண்ணா உங்களுக்கு 2 வடை கட்டவா? எனக்கெல்லாம் போதும். இல்லை, வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க. அது போக்கோல வாங்கிட்டு இப்போ என்ன நான் போகிறேன். சரி சரி, நீங்கள் போக்கோல வடை வாங்கிட்டு போங்க. வீட்டில் பிள்ளைங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்களே, மனைவி பிள்ளைங்கள்லாம். இன்னும் பெருசாக நியூஸ் எதுவுமே எல்லாம் இல்லை. எல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது.
இன்னைக்கு பாருங்க உட்காந்து பாருங்க. கியூபாவில் 2000 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர் முடிவு. என்னது? இதெல்லாம் ஒரு செய்தின்னு கொண்டாந்து போடுறாங்க. இந்த பேப்பர்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. அதான் நல்ல பேப்பர் வாங்கி வச்சுக்கலாம்ல. பேப்பர் இன்னைக்கு எத்தனை பேப்பர்? இன்னைக்கு எந்த பேப்பர் தான்? இந்த பையன் வாரன்னா உனக்கு காணணும், ஃபோன் பண்ணி பார்ப்போம். எங்கப்பா நீ இப்போ வாரேன்னா நான் ஆளை காணும். நான் அந்த டீ கட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு நானும் எவ்வளோ நேரம் உட்காந்து இருக்கிறேன், வெயிட்டிங்கில் இருக்கிறேன். காணும். என்ன பண்ணுறா? ஐயே பைக்கிலேருந்து வந்துட்டானா? யார்? ஐயா ஆள் இப்போ எப்படி இருக்கிறான்? சரி பார்த்து நீ சீக்கிரம் வா. நான் டீ கட்டில் உட்காந்துக்கிறேன், சீக்கிரம் வா. சரி சீக்கிரம் வா. என்னங்க உங்கள் வீட்டு பக்கத்துட்டு பையன் ஏதோ பைக்கிலேருந்து பைக் கீழே விழுந்துட்டான், பைக்கிலேருந்து விழுந்துட்டானா? கொஞ்சம் அடிபட்டு போச்சான். என்ன இங்கே உங்கள் வீட்டு பார்த்து என்ன தானா? அந்த பையன் எங்கள் பையன் இவன் வரேன்னா ஃபோன் பண்ணேன். அதான் அவன் சொன்னான், அந்த மாதிரி பைக்கிலேருந்து விழுந்தாப்புல கூட்டமாக நிற்குது அப்படின்னு. ஐயா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பார்த்துட்டு வர பையன் தானே? ஐயா என்ன சொல்கிறீங்க? அடக்கடவுளே, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க. மாதம் எங்கேயாவது போய் ஏதாவது அவனையாவது சட்டம் எடுக்க வேண்டியது வேணும்னு எவன் பிடிச்சி சாத்துறானோ தெரியலையே. எல்லா பஞ்சாயத்துக்கும் நான் தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, உங்கள் பக்கத்து வீட்டு பையங்கிறான். இங்கே போய் பாருங்கள், சீக்கிரம் போங்க. டீலாம் அப்புறம் வந்து குடிச்சிக்கலாம். சரி நான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் போட்டுவிடுவாங்க. வர்றேன். போட்டுவிடுவாங்க. வச்சுட்டு ஆமாம் நான் காசு வந்துடுறாங்க. என்னங்க அந்த பையன் என்னமோ யாரோ அடிபட்டுட்டாங்கன்ட்டு ஓடுறாங்களா? அது என்னது? என்ன அப்புறம் என்ன அந்த பையன் ஓடுறாப்புல? நீங்கள் போகலையா? நீங்களும் போனா அங்கே நீங்கள் வேறு பைக்கிலேருந்தும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. நான் சும்மா அந்த கிளப்பி போடுறதுக்காக இப்படி ஒரு பிட்டை போட்டு அடி போட்டேன். அந்த அளவுக்கு உட்காந்து நம்ம பையன் எடுக்கணுமா? அட போனங்க நீங்க. அந்த பையன் காப்பி குடிச்சதும் குடிக்காதமா ஓடுறாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? போட்டோன்னு தான் நான் இங்கே ஆளை எப்போ அந்த அளவுக்கு அது பேப்பர் படிச்சுட்டு எங்கேயாவது எழும்புறாரா, டீயை குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். அதான் பார்த்தேன், ஒரு பிட்டை போட்டு விட்டு வச்சோன்னே. அப்போதான் இப்போ நான் 2 பேர் இப்போ ஒன்று நம்ம எதுவும் ஜாலியாக பேசலாம். எது நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. அதனால எவ்வளோ இடைஞ்சலும் தெரியுமா இருந்தது. என்னங்க சாலி, அந்த பையன் டீயோட குடிக்கல. ஏற்கனவே 5-4 டீ காசு கொடுக்கணும். அது டீ குடிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த டீ காசு நான் தரேன். டீ காசு கொடுங்க. நீங்கள் வந்து நான் எப்படா கலைப்புறன்னு இருக்கிறேன், பல கலைப்புற போட நீங்கள் ஏன் கலைப்பிட்டீங்க? ஏங்க நீங்கள் வேறு நல்ல கடை ஓப்பன் பண்ணுவீங்க. ஏன் அதை நீங்கள் கேட்குறீங்க? நல்ல டீ குடிக்க எத்தனை மணிக்கு வரலாங்கிறதுக்காக தான். இல்லைன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நான் வந்து காலையில் 5 மணிக்கு திறப்பேன், நைட்டு 10 மணிக்கு சாப்பிடுவேன். நைட்டு 10 மணியா? நைட்டு 9 வரைக்கும் வரலாம் டீ குடிக்க. டீ குடிக்க வரலாம். 10 மணி வரையும் டீ இருக்கும். சரி அதான் என்ன இப்போ நைட் நேரத்தில் டீ குடிக்க நான் போவேன் கடத்தலுக்கு. அதுதான் அஞ்சாக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் 10 மணி வரையும் டீ இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிடலாம். ரெகுலராக கடை உண்டு. ரெகுலராக கடை உண்டு. சனி ஞாயிறுங்கிறதெல்லாம் இல்லை, ரெகுலராக டீ உண்டு. காலையில் விடிய டிஃபன் இட்லி எல்லாம் உண்டா? நைட்டு டிஃபன் இட்லி எல்லாம் டீ மட்டும்தான். டீ மட்டும்தானே? டீ வடை சுசியம் போண்டா வடை எல்லாம் வித்தியாசமாக போடுங்க. ஒரே வடையை போட்டுருக்காங்க. மெது வடை, கீரை வடை, அப்புறம் வந்து அப்புறம் அந்த முட்டை எல்லா வடையும் போடுறதா. இன்னைக்கு தான் இந்த வடை மட்டும்தான் போட்டேன். எல்லா வடையும் உண்டு. சரி வியாபாரம் நல்லா போகுதா? வியாபாரம் சுமாராக ஏதோ இருக்கு. சரி ஒரு ஆடை ஜெரா போட்டீங்க, ஒரு சின்ன பையன் நல்லா வச்சுக்கலாம்ல. இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா இருந்தால் போதுங்க. சரி